நிறைய பார்க்குற நம்ம டைவர்ஸ் ஆகிடுச்சுங்க, மன வாழ்க்கை முறிஞ்சு போச்சுங்க, அவர் இறந்து போயிட்டாருங்க, இப்படிங்கிறதெல்லாம் நிறையா பார்க்குறேன். ஏன் இதனால் நிறைய பேர் சொல்லலாம் இது எதனால் வருது அப்படின்னு. இது ராகு கேதுக்களுடைய தோஷத்தினால். செவ்வாய் தோஷம் கூட அவ்வளோ பாதிக்காது. இந்த ராகு கேதுக்கள் நிழல் கிரகங்கள், பாம்பு கிரகங்கள், விஷ கிரகங்கள் சொல்லுவாங்க. இவங்களுடைய தாக்கத்தின் மூலமாக தான் சமுதாயத்தில் நிறைய சீர்கேடுகள், சிறைய கஷ்டங்களெல்லாம் வர்றதுக்கு அதுதான் காரணம். அதை கொஞ்சம் பார்த்து பண்ணணும். இன்னும் ஓப்பனாக பொதுப்படையாகவும் பப்ளிக்காகவும் சொல்லணும்னு சொன்னால், அந்த காலத்தில் ஒரு கல்யாணம் ஆச்சுன்னா ஒரு கணவன் மனைவி எந்த நேரத்தில் தாம்பத்தியம் பண்ணணும், எப்படி இருக்கணுங்கிறத முன்னோர்கள் வகுத்து கொடுத்தாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது. பகலில் வேலைக்கு போகிறாங்க, இரவில் வேலைக்கு போகிறாங்க. தன்னோட சம்பாத்தியம் அப்படிங்கிறதுல குறியாக இருக்கிற போது அவங்க தாம்பத்தியம் அப்படிங்கிறது நினச்ச நேரத்தில் இருக்கிற போது அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, அந்த கருவை உருவாக்குற நேரம் இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த கரு உருவாகிற நேரங்கிட்ட நேரத்தில் ஆகுதுங்கிற போது குழந்தைக்கு அந்த மாதிரி தோஷமாக பிறக்கிறக்கோ, குழந்தைக்கு இந்த மாதிரி இன்மெச்சூரிட்டியாக பிறக்கிறக்கு, குழந்தைக்கு இந்த ஆர்டிசன் சொல்லக்கூடிய மாதிரி பிறக்கிறக்கு, 5 வயசாகியும் பேசவே இல்லைங்கன்னு சொல்லக்கூடிய இந்த குறைபாடுகள் உள்ள மாதிரி பிறக்கிறக்கு, ஒரு குழந்தைங்க அதுக்கே நாங்கள் கருத்தரிப்பு மையத்துக்கு போகிறோங்கிற நிலைமை, இதெல்லாமே சமுதாயத்தில் நடக்கக்கூடியது. இந்த 2026 அதெல்லாமே நடக்கும். அதையெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய மதத்தின் சார்பில் எப்படி நடந்துக்கணுமோ அவங்கவுங்க மதத்துக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நல்லதாக இருக்கும். நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்க சொல்லுவாங்க. மூத்தோர் சொல்லும் மலை நெல்லிக்காயும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் சொல்லுவாங்க. அது மாதிரி பெரியவங்க சொல்கிறத, அனுபவசாலிகள் சொல்கிறதையும் கேட்கணும். பெற்றவங்களை கைவிடக்கூடாது. அதெல்லாம் இந்த 2026 ஏனோ தானோன்னு இருப்பாங்க. அப்புறம் இந்த பரிகாரம்னு சொல்லி பாதிய ஜோசியர் நாங்கள் கொண்டு போடுவோம். பரிகாரங்கிறதெல்லாம் சுத்தமாக கிடையாது. எந்த கோயிலில் வேணாலும் எங்கே வேணாலும் போய் கும்பிடுங்க. இறைவன் இருக்கிறான், நீக்கமரம் நிறைஞ்சிருக்கிறான். அவனை மனதில் நினச்சி அவனுக்கு நன்றி சொன்னாலே போதுமே ஒழிய எனக்கு இது பண்ணி கொடு, எனக்கு அதை பண்ணி கொடு, இதான் இந்த சித்தர் இருக்கார், அந்த சித்தர், எந்த சித்தர் எங்கே போனாலும் யாரும் உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியாது. நீ எதுக்கு ஜனனம் எடுத்தியோ அதை கண்டிப்பாக வாழ்ந்து தான் தீருவோம். இப்போ நம்ம இங்கே இருக்கிறதுனால நம்ம பரிகாரம் பண்ணுறோம். ஒரு வெளிநாட்டில் கடல் கடந்து இருக்கிறவன் எங்கே போய் பரிகாரம் பண்ணுவான்? அதனால் இந்த பரிகாரம் என்பதே முதல்ல ஏமாத்து வேலை. அதை என்றைக்கும் நம்பாதீங்க. இறைவனை கும்பிடுங்க, உங்களோட குலதெய்வத்தை கும்பிடுங்க, இஷ்ட தெய்வத்தை கும்பிடுங்க. இப்படி பண்ணினாலே போதும். இதை செஞ்சாலே 2026 ஈஸியாக அழகாக நம்ம என்ஜாய் பண்ணி கொண்டுட்டு போகலாம். உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது, எனக்கு என்ன மாதிரி இருக்குது, என்னோடய பலாபலன்கள் நல்லா இருக்குதா, எனக்கு யோகம் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினால் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஒரு சிறிய கட்டணம் தான், அதை செலுத்தி உங்களோட பலனை நீங்கள் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.